ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுலேயும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறோங்க. ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜவ்வரிசி கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அதில் செய்யும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நிறைய ஸ்வீட் ரெசிபி பார்த்துருப்போம், ஆனால் நம்ம ஜவ்வரிசியில் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு பால்கோவா டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வறுப்பட்டால் போதுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆற வைக்கலாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இது பொடி பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுதுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணி வந்த பவுடர் பாருங்கள், நல்லா அரிசி மாவு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிக்கும் போது நம்ம அரைப்படாத அந்த ஜவ்வரிசி இருந்ததுன்னா நம்ம திருப்பவும் அரைச்சிக்கலாங்க. திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மீந்துன்னா அதை நீங்கள் போட தேவையில்ல, ஏன்னா குருணையாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மீதி இருக்கிறத எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா இது பவுட்ரு நல்லா உங்களுக்கு அரிசி மாவு பவுட்ரு மாதிரியே நல்லா கிடச்சிருது நமக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ நெய்யில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி பவுடரை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த நெய்யில் அந்த மாவு வறுபடணும். நெய்யில் சேர்த்து வறுக்கும்போது வாசம் நல்லா இருக்குங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வறுக்காத கூட அப்படியே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. திரும்பவும் அதே வானலில் இப்போ 1 கப்பு பாலுங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பிலே அளவு எடுக்கணும். 1 கப்பு பால், காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால். 1 கப்பு பால் பவுட்ருங்க. பால் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் பால் வந்து 2 கப்பாக சேர்த்துக்குங்க. இந்த பால் பவுட்ரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை செய்யணும். இப்போ 1 கப்பு சர்க்கரைங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி நல்லா வரணும். சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நமக்கு பாலும் சுண்டிடுங்க. சுண்டினதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்தா போதும். எல்லா அளவும் ஒரே கப்பில் எடுக்கணுங்க. எல்லாமே ஒரு கப்பு அளவு தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசியில் செஞ்ச கேக்குன்னே சொல்ல மாட்டாங்க. பால்கோவா டேஸ்ட் அப்படியே வருங்க. நம்ம பால்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பால் பவுடர் சேர்த்துறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்குங்க. நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கினே இருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஜவ்வரிசி பவுடரை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. ஜவ்வரிசின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் மரவள்ளி மாவில் தான் செய்வாங்க. இப்போ நம்ம மரவள்ளி மாவு வச்சு டைரெக்டாக அப்படியே செய்ய முடியாது. இது மாதிரி ஜவ்வரிசி வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு அல்வா கண்டிப்பாக கிடைக்கும். அல்வான்றதை விட இது கேக்குன்னே சொல்லலாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்குங்க. இது நீங்கள் சேர்க்காமல் விட்டால் கூட நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா அதோட கலந்து விடுங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்த்து கிளறும்போது பார்த்திங்கன்னா வானலை விட்டு உங்களுக்கு அழகாக திரண்டு வருங்க. இதுதான் உங்களுக்கு வெந்ததுக்கு பதம். நம்ம முன்னாடியே ஜவ்வரிசியை வறுத்தோம், அதுக்கப்புறமேலா நெய் போட்டு வதக்கணும் இல்லைங்களா, அதுலேயே பாகம் வந்து வெந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப வேக தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸ்வீட்டு. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம
செஞ்ச ஸ்வீட்டை வந்து அதில் போட்டுக்கலாங்க. ஒரு கரண்டி வச்சு சமமாக சரி பண்ணி விடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா முந்திரி பிஸ்தாவும் நான் பொடி பண்ணி சேர்க்குறேங்க. நீங்கள் பாதாம் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. ட்ரை ஃப்ரூட் எதுவும் இருந்தாலும் மேலே சேர்த்துக்குங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுங்க. ஏன்னா நம்ம எடுக்கும்போது கீழே கொட்டாத அளவுக்கு உள்ளே போயிடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட்டம் கட்டமாக கட் பண்ணுறேங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. ஒட்டாது உங்களுக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான ஜவ்வரிசி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.